அந்த ஆளுடைய திறமையை பாராட்டின தவிர என் கடமையை நான் மறக்கல. அந்த துரசிங்கத்தினுடைய கழுத்தை வெட்டி இப்போ கொண்டு வந்து உன் கையில கொடுக்கட்டுமா? சொல்லு. வேண்டாம், உடனே கொன்னுட்டா நிம்மதியா செத்துடுவான். அவனை அணுவணுவா கொல்லணும். சிவகாமி, ஓ ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பசியை நீ தீர்த்து வைப்பியா? பசியா? சாதாரணமான பசி இல்ல. அந்த படுவாய்ப்பைய போட்ட பொருளை நான் சாப்பிடாம கூட வந்துட்டேன். பசிக்குது, முதல்ல சோத்த போட. அப்படியா? இதோ ஒரு நொடியில சமையல் பண்ணி. உங்க பொன்னான கைகள் துண்டாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா, குயிலும் உலகினில் கிடையாது. ராத்திரி நேரத்தில் தூத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன். ஐயோ வாடிக்கு நடந்துக்குள்ள வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி எடுப்பேன்? கண்டு தெரியலையே. யாரோ உதவிக்கு கூப்பிடுவேன். யார கூப்பிட்டா வர போறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆனா பொம்பளை ஆம்பளை குளிக்கிற இடம் வரலாமா? இருக்கு பக்கம். தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. இங்கு நீரிலாடும் என்னுடன் நின்று தேரிலேறி தேவதை வந்து, இங்கு நீரிலாடும் என்னுடன் நின்று. உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ, உடல் தேய்த்து விட்டாளோ, முகம் பார்த்து விட்டாளோ. இன்று சித்திர முத்தங்கள் சிந்திய ரத்தினம் யாரோ, அவள் யாரோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. காமதேனு பால் கறந்தாளோ, அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ. காமதேனு பால் கறந்தாளோ, அதில் கன்னி மங்கை தேன் கலந்தாளோ. அதை நடக்க விட்டாளோ, என்னை மிதக்க விட்டாளோ. அதை நடக்க விட்டாளோ, என்னை மிதக்க விட்டாளோ. இளஞ்சிட்டு முகம் கொண்ட பொட்டு குலமகள் யாரோ, அவள் யாரோ. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ. உடலெங்கும் குளிராவதென்ன, என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன. தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ, பனியில் வந்த துளிகளோ கனிகளோ.
ஆத்திரப்படாம நடந்ததை சொல்லுங்க. காலேஜ்ல படிக்க வந்தவன் என் அண்ணன் மகளை ஏமாத்தி காதலிச்சு யாருக்கும் தெரியாம கோயில்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் செய்துக்கிட்டான். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நாங்களும் அவரை மன்னிச்சு வீட்டோட மருமகனா ஏத்துக்கிட்டோம். ஒரு நாள் ஒரு கடுதாசி வந்துச்சு. அத பார்த்ததும் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்க அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நான் ஊர்ல போய் பார்த்துட்டு வரேன்னு போனவ இதுவரையில எங்களுக்கு ஒரு கடுதாசி கூட போடல. ஐயா, இத பத்தி என் மகன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க விலாசமாறு வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க பேர் தானே செல்வநாயகம்? ஆமா. அப்படின்னா உங்க பையன் முத்துவை கூப்பிடுங்க. நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே நேர்ல கேளுங்க. முத்து, முத்து. என்னப்பா? முத்து, இவங்களை உனக்கு தெரியுமா? என்னப்பா பேசாம நிக்கிற? நான் ஏழையா இருந்தாலும் உங்க அண்ணன் மகளை காலம் பூராவும் கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு திடீர் பணக்காரன் ஆனதும் அந்த வாய் உண்மையை சொல்ல மறுக்குதோ? நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திடீர் பணக்காரன், பரம்பரை பணக்காரன். அதுல சத்தியம் தவறாத செல்வநாயகத்தினுடைய மகன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? சொல்லுடா. ஆமாப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப என்ன சொல்றீங்க? முத்து, என் வாழ்நாள்ல இப்படி எனக்கு ஒரு கலஞ்சம் வந்ததில்லை. பெத்தவனுக்கு தெரியாம பெண்ணை கூட்டிக்கிட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி இருக்க, அதை என்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்க. நீ எப்படா எனக்கு பிள்ளையா இருக்க முடியும்? நீ யாரோ நான் யாரோ? இனிமே இந்த வீட்டுல உள்ள கடமில்லை. போடா வெளியே. ஐயா, ஆத்திரப்படாதீங்க. முத்து ஆரம்பத்திலே இருந்து உங்க கண்டிப்பிலேயே வளர்ந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இது வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம். அதனால அவங்க பொண்ணு நீங்க உங்க மருமகளா ஏத்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது. அது சரியா? இப்ப ஊர்ல உள்ளவங்களுக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே தெரியும். இப்ப திடீர்னு இந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப என்னங்க கெட்டு போச்சு? ஒரு நல்ல நாள் பார்த்து பெண்ணை கூட்டிட்டு வந்து ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை வர சொல்லி அவங்க முன்னால நீங்க இதுதான் என் மருமகன்னு சொல்லிட்டா உங்க வார்த்தையை யாருங்க மறுத்து பேச போற? நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். ஐயா, உங்க பொண்ணை மருமகளா ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. அப்பா, ஐயா, யார தப்பு தாயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்குது. பொழுது விடிஞ்சா நிக்க நிழல் இல்லை. 6 மாசமா வாடகையே கொடுக்க முடியல. எங்களுக்கு வேற வழியும் தெரியல. வீட்டுக்காரர் ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. நாளைக்கே வீட்டை காலி பண்ணி ஆகணுமா? நாங்க எங்க ஐயா போவோம்? நீங்க தான் காப்பாத்தணும். காலனா கிடையாது, போடா. ஐயா, எத்தனையோ தடவை நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. இந்த ஒரே ஒரு தடவை கொடுங்க ஐயா. சத்தியமா அதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன். சண்முகம், பொட்டி நிறைய பணம் இருக்குது, கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது. ஆனா உனக்கு இல்ல. ஐயா, கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உனக்கு பணம் கொடுத்தா அப்புறம் நீ முன்னேற மாட்டேன். ஆமா, அடுத்தவங்கிட்ட கை நீட்டி வாங்கி பழகாதே, கொடுக்க பழகு. புறப்படு புறப்படு. எந்த காரணத்தை கொண்டு அவரை பார்க்காத, அவருக்கு தொல்லை கொடுக்காதேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா கஷ்டம் தாங்காம நான் தான் வந்துட்டேன். பரவாயில்ல, நில்லு. இனிமே இப்படி குறுக்கு வழியில வராதே, நேரான பாதையில போ. சரி. கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, மன்னிக்கணும். அதனால எங்க உங்க மகனையும் மருமகளையும் காணோம்? இப்ப வந்துருவாங்க. நீங்க உட்காரு. ஐயா, சின்னையா வந்துட்டு இருக்காரு. இவருதான் எங்க அப்பா. வணக்கம் மாமா. நீ வரவேண்டிய இடத்துக்குத்தாம்மா வந்து சேர்ந்திருக்க. என்ன பார்த்ததும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா மாமா? சிவகாமி, நீ இங்க வந்ததுல எனக்கு அதிர்ச்சி இல்லம்மா, மகிழ்ச்சி தான்.
உன்னை அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். மருமகளா அத கடவுளா பார்த்து நிறைவேற்றி வச்சுட்டாரம்மா. வாங்க ஐயா, சில பேர் ஊருக்குத்தான் உபதேசம் பண்ணுவாங்க. சொந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா சிவகாமி உங்களுடைய கணக்கு புள்ள மகன்னு தெரிஞ்சும் அந்த பெண்ணை உங்க மனம் கோளாம மருமகளா ஏத்துக்கிட்டீங்க பாருங்க. அந்த பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடடா, உங்களை எப்படி பாராட்டுறதே எங்களுக்கு தெரியலீங்க. இதுல என்ன பாராட்ட வேண்டியது ஒண்ணுமில்லை. சிவகாமியை இங்க கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு என் மகன் முத்துவத்தான் பாராட்டு. பள்ளி முத்து எனக்கு ரொம்ப உண்மையா உழைச்சது. அந்த நன்றி கடனை தீர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பாத்தியா சிவகாமி, எங்க அப்பாவுடைய குணத்தை நீ இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? உங்களுக்கு இப்பதான் தெரியும். எனக்கு அவரை பத்தி அப்பவே தெரியும். முத்து, சிவகாமி புத்திசாலி பொண்ணு. அவளுக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கெல்லாம் இங்க வந்து என் மகனையும் மருமகளையும் கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. முத்து, சிவகாமியை உள்ள கூட்டிட்டு போப்பா. வா சிவகாமி. சிவகாமி குழந்தை, இது உன் வீடு. தைரியமா உள்ள போமா. நல்ல சந்தர்ப்பத்துல சிரமத்தை பார்க்காம எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ ஒரு கெட்டவனை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ற. அதுல எந்தவித ஆபத்தும் இல்லாம ஆண்டவன் உன்னைய காப்பாத்தணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அண்ணன் திருச்சி போன உடனே முதல்ல எங்க அம்மாவை பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. தேவைப்படும் போது நானே உங்களை வர வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இனிமையான இரவு, தனிமையான ஒரு இடம், அழகான ஒரு பெண், அவளை அடைய துடிக்கிற ஒரு இளைஞன். இப்ப நீ என் மனைவி, நான் ஒரு கணவன். இது லட்சியம் ஏற்பட்ட போலி உறவு. எங்க இதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை பாழாக்கிடுவனும் நினைச்சு கலங்கி போயிருக்கிறியா? எனக்கு அந்த பயமே இல்லை. ஏன்? உங்க மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்னை பத்தி இவ்வளவு சீக்கிரத்துல நீ எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வந்த? செல்வநாயகத்தை போல எத்தனையோ துரசிங்கமும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி இருக்க முடியாது. கடமை உணர்வுள்ள நீங்க. நல்ல அபிப்பிராயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகாமி, உன் சபதம் வெற்றி அடைஞ்சதும் நீ எனக்கு என்ன பரிசு கொடுக்க போற? பரிசுதான் உங்க பக்கத்திலே இருக்க. வெற்றி அடைஞ்சதும் என்ன கேட்காமலே நீங்க எடுத்துக்கலாம். எதிரிகள் வெளியில இருக்கிறத விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். நீங்க இங்க படுத்துங்க, நான் அந்த சோஃபால படுத்துக்கிறேன். நோ, நீ இங்க, நான் அங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட்.